பஸ்கா பண்டிகை. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன. முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். இந்த வசனத்தில் பண்டிகை நாட்களானது கர்த்தரின் பண்டிகைகள் என்று மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே பண்டிகை நாட்களை நியமித்திருக்கிறார். ஆகையினால் இந்த நாட்கள் கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக பண்டிகை நாட்கள் சந்தோஷம் மிகுந்த நாட்களாய் இருக்கும். வாரத்தின் ஓய்வு நாள் சந்தோஷமான நாள். இஸ்ரவேல் ஜனத்தார் ஒவ்வொரு வருஷமும் ஆசரிக்கும் பண்டிகை நாட்கள் எல்லாமே சந்தோஷமான நாட்களாகவே இருக்கிறது. ஆனால் பாவ நிவாரண நாள் சந்தோஷமான நாளாய் இருக்காது. அது துக்கப்படுகிற நாள். பாவ நிவாரண நாளை தவிர கர்த்தரின் மற்ற பண்டிகை நாட்கள் எல்லாமே சந்தோஷமான நாட்களாகும். கர்த்தருடைய பண்டிகை நாட்களிலே நாம் எவ்வாறு சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். பண்டிகை நாட்களிலே கர்த்தரை துதித்து அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். அவர்கள் 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். கர்த்தர் மோசேயை நோக்கி, முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும் என்றும், முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றும் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு முதலாம் நாள் பரிசுத்தமான சபை கூடும் நாள். அந்த நாளிலே அவர்கள் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை. 7ஆம் மாதம் 10ஆம் தேதி இஸ்ரவேல் புத்திரருக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாள். 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகை. பாவ நிவாரண நாளின் போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்காக துக்கப்பட வேண்டும். இது பரிசுத்தமான துக்கம். அவர்கள் 6 நாட்களுக்கு பரிசுத்தமான சந்தோஷத்தில் இருந்து 7ஆம் நாளில் பரிசுத்தமான துக்கத்தை ஆசரிக்க வேண்டும். புளிப்பில்லா அப்ப பண்டிகை பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு: முதலாம் மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆசரிக்க வேண்டும். அப்ப பண்டிகையின் 7 நாட்களிலும் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். அப்ப பண்டிகையின் முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அப்ப பண்டிகையின் முதலாம் நாளிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். 7ஆம் நாளில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது.